Hi my dear students and friends எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு காமர்ஸ் தமிழ் and நான் ஐஸ்வர்யா முத்துகிருஷ்ணன். ஃபர்ஸ்ட்லி இந்த வருஷம் 11th எக்ஸாம் எழுதியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் விஷஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஒரு பாதி மைலில் நீங்கள் வந்து கடந்த மாதிரி. பிகாஸ் ஃபார் யூ பீப்புள் காமர்ஸ் எடுத்தவங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏபிசி சொல்லிக் கொடுக்குற மாதிரி. அட்லீஸ்ட் 10th வரைக்குமாவது சயின்ஸை பற்றி சில பேசிக்ஸ் படிச்சிருப்போம். பட் அக்கௌண்ட்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி நியூ டு யூ. பட் அதையுமே நீங்கள் வந்து மனம் தளராமல் படித்து எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. குட். பட் யூ பீப்புள் நெக்ஸ்ட் இயர் வந்து 12th எக்ஸாம் எழுத போகிறீங்க அண்ட் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு நீங்கள் 11th எக்ஸாம் முடிச்சிருந்தீங்கன்னா கூட அக்கௌண்ட்ஸோட பேசிக்ஸ் தெரியாமல் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல என் வீடியோ பார்த்துருக்கீங்க, கமெண்ட்ஸ் பார்த்தேன். தேங்க்ஸ் டு யூ. அந்த மாதிரி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமையோ இல்லைனா அறகுற அண்டர்ஸ்டாண்டிங்கோடையோ இல்லை மனப்பாடம் பண்ணியோ நீங்கள் வந்து 12th படிக்கக்கூடாது. ஸோ இப்போதுலேருந்தே வந்து போர்ஷன்ஸ் என்ன, நம்ம என்ன படிக்க போகிறோம் அண்ட் படிக்கிறத புரிஞ்சு படிக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பிளேலிஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நான் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட 12th அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸை ஐ வில் அப்லோட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்? 12th அக்கௌண்ட்ஸில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க? திஸ் வீடியோ இஸ் காமன் ஃபார் போத் ஸ்டேட் போர்ட் அண்ட் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 12th அக்கௌண்ட்ஸில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க? 11th அக்கௌண்ட்ஸில் என்ன படிச்சுக்கிட்டோன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 12th அக்கௌண்ட்ஸில் என்ன படிக்க போகிறோன்றது உங்களுக்கு தெரியும். மேம் இதுக்கு என்ன படிக்க போகிறோன்றதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன கண்டென்ட்டோ டக்குன்னு சம்ம போட்டு போக வேண்டியதானே? அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்கிறோம், நம்மளுக்கு என்ன பிளேட்டில் வைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு தான் நீங்கள் சாப்பிடணும். எதை தட்டில் போட்டாலும் நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஸோ அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கிறது உடம்பு கொட்டும். அதே மாதிரி தான் என்ன படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு படித்தாதான் அது வந்து மனசுக்கு ஏறும். அப்போது நீங்கள் 12th அக்கௌண்டன்ஸில் என்ன படிக்க போகிறீங்க? பேசிக்கலி 11th அக்கௌண்ட்ஸில் நீங்கள் என்ன படிச்சீங்க அப்படின்னா ஹவு அக்கௌண்ட்ஸ் ஒர்க், ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அது வந்து ரொம்ப மினிமலாக நீங்கள் படிச்சீங்க. அது தட் டு ஃபார் அ சோல் ட்ரேடர் இல்லைன்னா ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கு எப்படி பண்ணணும் அப்படின்றது நீங்கள் 11th படிச்சீங்க. இப்போ 12th என்ன படிப்பீங்க அப்படின்னா 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இட் இஸ் காமன் ஃபார் போத் சிபிஎஸ்இ அண்ட் சமச்சீர். ஸோ என்ன படிப்பீங்க அப்படின்னா 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் ஃபார் கம்பெனிஸ். தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். இதில் ஸ்டேட் போர்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக 2 சாப்டர் இருக்கும். அக்கௌண்டிங் ஃபார் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் அந்த சாப்டர்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 11th அக்கௌண்ட்ஸில் நீங்கள் என்ன படிச்சீங்கன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப ஒரு சின்ன ஆர்கனைசேஷனுக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் போடணும், அதுவும் சிஸ்டமைஸ்டாக ஒரு டபுள் என்ட்ரி சிஸ்டமை யூஸ் பண்ணி எப்படி அக்கௌண்ட்ஸ் போடணும் அப்படின்றத நம்ம 11th படித்தோம். பட் எல்லாமே சின்ன பிஸ்னஸாக இருக்கும். பிஸ்னஸ்ல எத்தனை வகை இருக்குது நம்ம காமர்ஸில் படிச்சிருக்கோம். சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப் இருக்குது, பார்ட்னர்ஷிப் இருக்குது, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி இருக்குது, ஈவன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கூட இருக்குன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்போது இது எல்லா விதமான ஆர்கனைசேஷனுக்கும் அக்கௌண்டிங் ரூல் ஒன்று தான். இங்க சோல் ட்ரேடர்ல ஒரு விஷயம் டெபிட்னா அது பார்ட்னர்ஷிப்லயே டெபிட் தான், கம்பெனிலே டெபிட் தான். இங்க ஒரு விஷயம் கிரெடிட்னா அது பார்ட்னர்ஷிப்லயும் கிரெடிட் தான், உங்களுக்கு எந்த ஆர்கனைசேஷன்லயுமே கிரெடிட் தான். ஆனா ப்ரொசீஜர்ஸ் ஒன்னா இருந்தாலும் போடுற ஐட்டம்ஸும் போடுற விதமும் வந்து வேற. நீங்க வந்து சோல் ட்ரேடருக்கு அக்கௌண்ட்ஸ் போடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவர் ப்ராஃபிட்டையோ லாஸோ யார் கூடயும் பிரிச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட்டிங்களா, ட்ரேடிங் போட்டிங்களா, P&L போட்டிங்களா, போயிட்டே இருக்கலாம் பேலன்ஸ் ஷீட் போட்டுட்டு. ஆனா பார்ட்னர்ஷிப்னு நீங்க வரும்போது அந்த பார்ட்னர்ஸ் மற்றவங்களோட அவங்க லாபம் நஷ்டத்தை என்ன பண்ணிக்கணும்னா ஷேர் பண்ணிக்கணும். அப்போ வந்து பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி இப்போ 4 பார்ட்னர் இருக்காங்க, 4 பேருமே காசு போட்டிருக்காங்க. ஆனா அதுல ஒரு பார்ட்னர் மட்டும் மாங்குன்னு வேலை செய்யறாரு. அப்ப அந்த பார்ட்னர் என்ன பண்ணுவாரு, எனக்கு கூடுதலா வந்து பணம் வேணும் ஏன்னா நான் தான் உழைக்கிறேன்னு சொல்லி அவரு சண்டை போடுவாரு. அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம அக்கௌண்ட்ஸ்ல எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அக்கௌண்ட்ஸ் போடணும். அப்போ இந்த 3 பார்ட்ஸ் சொன்னேன் இல்லையா? அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப்ல நீங்க என்ன படிப்பீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னது, அப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பார்ட்னர் அட்மிட்டார்னா நியூவா வராரு, ஒருத்தர் வந்து சேர்ந்துக்கிறாரு பிஸ்னஸ்லனா அப்ப எப்படி அக்கௌண்ட்ஸ் போடணும். அதே மாதிரி இருந்துட்டே இருக்கும்போது ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகி போயிடுறாரு, இல்லப்பா எனக்கு உங்க கூட பிஸ்னஸ் பண்ண விருப்பம் இல்லைனோ இல்ல வேற ஏதோ ரீசன் கோசமும் ரிட்டையர் ஆகி போயிடுறாரு, இல்லைன்னா வந்து ஒரு பார்ட்னர் இறந்தே போயிடுறாரு, டெத் ஆஃப் அ பார்ட்னர், இல்லைன்னா வந்து என்ன பண்றாங்க டெசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஓகே பிஸ்னஸ் பண்ணலாம் போதும், இழுத்து மூடிக்கலாம் நம்ம ஃபேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை
ஆரம்பிக்கிறதுலேருந்து இழுத்து மூடுற வரைக்கும் எப்படி அக்கௌண்ட்ஸ் போடணும் அப்படின்றத நீங்க சாப்டர் பை சாப்டரா என்ன படிப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் 12th அக்கௌண்டன்சில படிப்பீங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபார் கம்பெனிஸ். இது வந்து இன்னுமே ஹையர் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டடீஸ்ல காமர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு கேபிட்டல் வேணும்னாலே தே ஹாவ் டு இஷ்யூ ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, லாங் டேர்ம் லோன்ஸ் போவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை கம்பேர் பண்ணும்போது கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் எவ்வளோ காம்ப்ளிகேட்டட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா வந்து அக்கௌண்ட்ஸ் போடணும். ஸோ அதுக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் போடணுன்றத வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் 12th அக்கௌண்டன்சில படிப்பீங்க. தேர்ட் பார்ட் ஆஃப் த 12th அக்கௌண்டன்சில என்ன படிப்பீங்க அப்படின்னா அனாலிசிஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது 11th நீங்க என்ன படிச்சிருப்பீங்க, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டு ஒன்று தான். இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் எப்படி போடணும்னு படிச்சிருப்பீங்க. ஆனா அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தா இல்லையா, இல்லை இந்த கம்பெனிக்கு எவ்வளோ டெட் இருக்கு, இது ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன, அந்த மாதிரி அந்த கம்பெனியை பற்றின மொத்த பிக்சரும் நம்ம எப்படி அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்து அனலைஸ் பண்ணணும், அதோட டூல்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம எங்க படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல படிப்போம். அதை தவிர 12th ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன படிப்பீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு அக்கௌண்டிங் ஃபார் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபார் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஏன்னா நம்ம 11th படிச்சது டபுள் என்ட்ரி சிஸ்டம். பட் ப்ராக்டிக்கலி பாருங்களேன், ரொம்ப சின்ன பிஸ்னஸ் வச்சிருக்கிறவங்கலாம் அந்த ரொம்ப ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ இருக்கிற மிச்ச மீதி ரெக்கார்டை வச்சு டபுள் என்ட்ரி ஃபாலோ பண்ணாம இருந்தாலுமே கூட ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எப்படி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த சாப்டர்ல அக்கௌண்டிங் ஃபார் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல படிப்பீங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நான் ஒரு இன்ஸ்டிடியூஷனை லாப நோக்கத்துக்கோசரம் ரன் பண்ணாலும் சரி, இல்லை சர்வீஸ் மோட்டிவ்க்கோசரம் ரன் பண்ணாலும் சரி, ரெண்டுத்துக்குமே காசு தேவை. ஓகேவா? இப்போ நான் ஒரு சில்ட்ரன் ஹோம் வச்சு நடத்துறேன் அப்படின்னாலும் அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் அனுப்புறதுக்கு, சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு ஃபண்டு தேவை. அப்போ இங்கேயுமே அந்த ஆர்கனைசேஷனுக்குமே வரவு இருக்கும், செலவு இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் போடணும் அப்படின்றத அக்கௌண்டிங் ஃபார் NPOல படிப்பீங்க. இது வந்து ஒரு பேசிக் பிக்சர். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன், இந்த சாப்டர்லாம் தான் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கும்போது சும்மா குருட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் ரியல் லைஃபோட என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணி படிக்கணும். நாளைக்கு இது நம்மளுக்கு ஃபியூச்சருக்கு எப்படி உதவும், யாராவது இதை பற்றி நாளைக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் லைக் ரியல் லைஃப்பில், அப்படி நீங்கள் படித்தாதான் அடுத்தது நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு பார்ட் டைம் ஜாபே நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை அடுத்தது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போக போகிறீங்கனாலும் இந்த புரிதலோடு நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு அந்த படிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இந்த 3 பார்ட் ஆஃப் அக்கௌண்டன்சி எப்படி போடுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது, அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் என்ன, மெக்கானிசம் என்ன, இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். Until then, bye. All the best.